கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு செவி கொடுக்கிற காலம் இது, அனுக்கிரக காலம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தம் பண்ண வேண்டும். தேவன் செவி கொடுக்கிற போது என்னெல்லாம் சம்பவிக்கிறதுன்னு சொன்னா, அதை 30:17 சொல்லுகிறது. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார், அவள் கர்ப்பவதி ஆனாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப சூழல்கள் எப்படி மாறுதுன்னு சொன்னா, ராகேலுடைய நிந்தை மாறி போகிறது. அதுவரைக்கும் நிந்தைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டு இருக்கிறார். எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு பேச்சுகள், எவ்வளவு பிரயாசப்படுகிறார். ஒன்னும் வாய்க்காத போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். வேதம் சொல்லுகிறது, தேவன் என்ன செய்தாரா? ராகேலை நினைந்தருளினார், ராகேலுக்கு செவி கொடுத்தார், நிந்தை மாறினது. ஆமென். இது அனுக்கிரக காலம். தேவன் உங்களுக்கு செவி கொடுக்கிறதான காலம். நிந்தை எல்லாம் மாறி போகும். எப்படிப்பட்ட நிந்தைகள் இருந்தாலும் நிந்தைகளை மாற்றி போடுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த பெரிய நிச்சயம் இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாடாது. மாத்திரம் அல்ல, சங்கீதம் 34:4 சொல்லுகிறது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் செவி கொடுப்பார் என்று சொன்னால் எல்லா பயத்துக்கும், எதெல்லாம் உங்களை பயமுறுத்துகிறதோ எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தர் உங்களை மகிழ்ந்திருக்க பண்ணுவார். ஆண்டவர் செவி கொடுக்கிற போது அந்த ஜெபத்தை கேட்கிற, ஆண்டவரே இதெல்லாம் குறித்து எனக்கு பயமா இருக்கிறது, ஆண்டவரே இதெல்லாம் குறித்து நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு மகிமை உண்டாக இந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய எல்லா சூழல்களிலும் 2 சாமுவேல் 22:7 சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். பாருங்களேன், நம்ம கூப்பிடுறது எங்க போயிட்டு தான்? பரலோகம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே அப்படின்னு வேதம் சொல்ல, பரலோகத்துக்கு போச்சான். சில ஆட்கள் சொல்லுவாங்க, ஜெபம் எங்க போறது இல்லையா? கூரையை கூட தாண்டா. கூரைய ஏன்னா ஒன்றும் அதுல என்ன இல்லை, ஒரு சரத்தும் இல்லை. கொண்டு போகத்தக்க தூதன் என்னப்பா பண்ணா, இதை தூக்கின்னு போனா அவரு என்னதான் என்ன செய்வாரு? இதெல்லாம் ஒரு ஜெபம், அங்கிருந்து எடுத்துட்டு வந்தியான்னு தூதன் எடுத்துட்டே போக மாட்டான். அங்கிருந்து என்ன செய்ய மாட்டான்? இதெல்லாம் ஒரு ஜெபம், இதெல்லாம் ஒரு வேண்டுதல், இதுக்கெல்லாம் அங்கிருந்து தூக்கிட்டு வந்தியான்னு கேட்பார். அப்போ நம்முடைய ஜெபங்கள் பாருங்களேன், இவன் சொல்லுகிறான், அந்த ஜெபமே எப்படி இருந்துன்னு சொன்னா, அபயமிட்டேன்னு சொல்லுகிறான். ஆண்டவரே எனக்கு வேற வழியே கிடையாது, எனக்கு வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது, வேற ஒரு எதுவுமே என்னால செய்ய முடியாது, நீர் எனக்கு உதவி செய்தாலே ஒழிய. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், 100% என் தேவனை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரே உம்மையன்றி எனக்கு யாரும் இல்லை, நீங்க தான் எனக்கு என்ன செய்ய முடியும். அப்படி பல நேரங்களில் நம்மால கடந்து போக முடியல. கொஞ்சம் ஆண்டவர், கொஞ்சம் ஆட்கள், கொஞ்சம் சூழல்கள், கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிற ஃபினான்ஷியல் சப்போர்ட், இதெல்லாம் பாதி நேரம் என்ன செய்கிறதுன்னு ஆளுகை செய்கிற போது அந்த பூரண நம்பிக்கை இல்லை. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சொல்லுகிறார் 2 நாளாகமம் 7:15 போடப்பட்டிருக்கிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாயிருக்கிறது. ஜெபம் பண்ண கேட்பாரு ஆண்டவர். இவன் சொல்லும் போது சொல்லுகிறான், கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஆலயத்திலே இருக்கிற தேவன் அவர் சொல்றார், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்துக்கு என் கண்களும் செவிகளும் திறந்தவைகளும் கவனிக்கிறவைகளுமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்.